கோட்டைகள் எல்லாம் அதிர்ந்து உலகத்திலே பெரும் ஒரு மாற்றத்தை கண்ட நாளாக இஸ்லாமிய வரலாறுகளின் ஊடாக இந்த நாளை நானும் நீங்களும் அறிந்து வைத்திருக்க வேண்டும். உலகத்திலே பெரும் பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டது ரபியுல் அவ்வல் மாதம் திரை பண்டிகையில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை நபிமார்களுக்கெல்லாம் இறுதியானவராக, உலகத்தார்களுக்கெல்லாம் அருள்படையானவராக இரக்கம் காட்டக்கூடியவர்களாகிய அவர்களை அல்லாஹ் தஆலா இந்த பூமியிலே பிறக்கச் செய்த நாள் இன்றைய நாள். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, நாம் நமது நாட்டின் ஜனாதிபதி, பாராளுமன்ற மெம்பர்ஸ்மார் அல்லது நமது ஊரில் இருக்கக்கூடிய பெரியோர் கொடைவல்லல், உலகத்திலே இருக்கக்கூடிய பெரியோர் அறிவாளி, உலக செல்வந்தர்கள், நமது நாட்டின் செல்வந்தர்கள், நமது நாட்டின் பிரதமர், இது போன்றவர்களை பற்றி நானும் நீங்களும் அறிந்திருக்கிறோம். நாளுக்கு நாள் அவர்களை பற்றி பேசுகிறோம். அரசியல்வாதிகளை பற்றி, பொலிட்டிக்கலை பற்றி நமது வாழ்நாளில் நாம் பேசாத நாளே கிடையாது. அரசியலை பற்றி, அரசாங்கத்தை பற்றி பேசாத நாளே கிடையாது. நாளுக்கு நாள் பேசுகிறோம். நாம் பேசுவது மட்டுமல்லாது சோசியல் மீடியாக்களிலே அது சம்பந்தமான தகவல்களை படிக்கிறோம், திரட்டுகிறோம். படித்ததை ஆய்வு செய்யாமல் ஷேர் பண்ணுவோம். இது போன்ற பல விடயங்கள் நடக்கின்றது. அவைகளின் ஊடாக நன்மைகள் வருமா என்பது இரண்டாவது ஒரு விடயமாக இருந்தாலும், ஆய்வில்லாமல் பகிர்வதன் மூலமாக உறுதியாகவே பாவம் வந்து கிடைக்கும். இது உண்மையான நிலைப்பாடு. இன்று நாம் யாரை பற்றி எல்லாம் பேசுகிறோம், ஆய்வு செய்கிறோம், பிறந்த நாளை கொண்டாடுகின்றோம். இன்று மார்க்கம் பேசக்கூடிய எத்தனையோ நபர்கள் பிறந்த நாளை கொண்டாடக்கூடாது, நபியவர்களுடைய பிறந்த நாளை கொண்டாடக்கூடாது என்பது கருத்து வேற்றுமையாக இருந்தாலும், ஒரு கணம் நாங்கள் அதை சரி கண்டாலும், நான் சரி என்று சொல்லவில்லை, நமக்கு எட்டிய ஆய்வின்படி, நாம் செய்த ஆய்வின்படி நாம் சரி கண்டாலும், நமது வீட்டிலே ஒரு குழந்தை பிறந்து பல ஆண்டுகள், 1 ஆண்டு, 2 ஆண்டு, 3 ஆண்டு கழிந்ததன் பின்னால் நபியவர்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுவது தடுக்கப்பட்டுள்ளது என்று பேசியவர்களுடைய பேஸ்புக் பேஜிலே அவருடைய பேரன் குழந்தையின் அந்த பிறந்த நாளின் நிகழ்விலே இவருடைய போட்டோவும் இருக்கிறது. பிறந்த நாளை கொண்டாடுவது தடுக்கப்பட்டுள்ளது, மார்க்கத்திற்கு முரணானது என்று பேசக்கூடிய நாம் நமது வாழ்நாளிலே அந்த இஸ்லாமிய கலாச்சாரத்தை எடுப்பதற்கு மறந்து விடுகிறோம். நபி அவர்களுடைய பிறந்த நாளை நாங்கள் 12வது நாளாகிய இன்றைய நாள் கொண்டாட தேவையில்லை. ஆனால் இந்த மாதத்தை தவிர வேறு எந்த மாதத்திலாவது கொண்டாடக்கூடாது என்று சொல்லக்கூடியவர்கள், அல்லது நபி அவர்களை பற்றி பேசுகின்ற அந்த நிகழ்வையே, அந்த பயான் நிகழ்ச்சிகளையே நடாத்துவதை அது மார்க்கத்தில் அனுமதிக்கப்படாதது என்று பேசக்கூடியவர்கள் ரபியுல் அவ்வல் மாதம் அல்லாத ஏனைய மாதங்களிலே நபி அவர்களை பற்றி நாம் பேசுகின்றோமா? நபி அவர்களை பற்றி விளக்கம் கொடுக்கின்றோமா?
நபியருடைய வாழ்க்கை வரலாறுகளை நானும் நீங்களும் எவ்வளவு தூரம் படித்திருக்கிறோம். நபியருடைய வாழ்க்கையிலே வரலாறுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எச்சில் துப்புவது முதல் ஆட்சி செய்யும் வரைக்கும் வழிகாட்டியிருக்கிறார்கள். அது பிழையான கருத்தாக நாம் கொண்டாலும் அதை விட ஒரு சிறந்த கருத்து. நபி அவர்கள் பிறப்பதற்கு முன்னால் அல்லது பிறந்த அன்றைய நாளிலே இருந்து மரணித்ததன் பின்னாலும் இன்றும் சமூகத்தை வழிநடத்திக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பற்றி நானும் நீங்களும் நமது பிள்ளைகளும் எவ்வளவு தூரம் விளங்கியிருக்கிறோம், அறிந்திருக்கிறோம். நபி அவர்கள் பிறந்த அந்த மாதத்திலே நபி அவர்களை பற்றிய நிகழ்ச்சிகள் நடாத்தப்படாவிட்டால் எப்போது அந்த நிகழ்ச்சிகளை நடாத்துவது, நபி அவர்களை பற்றி சமூகங்களுக்கு எப்போது நாம் கூறுவது? கிறிஸ்துவுக்கு பின் 571வது ஆண்டு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள். இந்த நாளை நாம் ஞாபகம் வைத்துக் கொள்வது எவ்வாறு? இந்த கருத்து வேற்றுமைகள் இருந்தது. அதாவது நபி அவர்கள் பிறந்த தினத்தை கொண்டாடலாமா கொண்டாடக்கூடாதா என்ற கருத்து வேற்றுமை இருந்தது. ஒரு விதமான அருள். ஏனென்றால் அந்த மாதம் வரவர ஒரு கூட்டம் அதை எதிர்க்கின்றார்கள், இன்னும் ஒரு கூட்டம் அதை ஆதரித்து நபி அவர்களை பற்றி பேசுகின்றார்கள். அவ்வாறு பேசுவதன் மூலமாவது நபி அவர்களுடைய வர்ணனைகளை, செயற்பாடுகளை, வாழ்க்கையினுடைய விடயங்களை நாம் நாள்தோறும் படித்து வருகிறோம். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நீங்கள் உங்களுடைய வாழ்நாளிலே குர்ஆனை மாத்திரம் உங்களுடைய வாழ்க்கையின் வழிகாட்டியாக பின்பற்றி நடந்தாலும் நரகம். உங்களுடைய வாழ்க்கையின் வழிகாட்டியாக குர்ஆனை மாத்திரம் எடுத்து பின்பற்றி நடந்தாலும் நரகம். குர்ஆன் மாத்திரமல்ல, யூதர்கள் குர்ஆனை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதனை அல்லாஹ் குர்ஆனில் கூறுகின்றான். நபி அவர்களையும் நபி அவர்களுடைய வாழ்க்கையை வழிமுறையையும் ஏற்றுக்கொண்டவன் இந்த இரண்டையும் பின்பற்றியவர்களுக்கு தான் சுவர்க்கம் இருக்கிறது. லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவின் ஒரு பகுதி. இதை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இதை உலகத்தில் இருக்கக்கூடிய காஃபிர்கள் சிலரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். குர்ஆனிலே அல்லாஹ் விரிவுபடுத்தியிருக்கிறான், தெளிவுபடுத்தியிருக்கிறான். ஆனால் முஹம்மது ரசூலுல்லாஹ் இந்த வசனத்தை நிராகரித்திருக்கிறார்கள். ஷியாக்கள், யூதர்கள், இது போன்ற எத்தனையோ பிரிவுகள் இருக்கிறார்கள், நிராகரித்திருக்கிறார்கள். அதனால் அவர்களுக்கு காஃபிர். குர்ஆனை ஏற்றுக்கொண்டு மாத்திரம் இருந்திருந்தால் அவர்களுக்கு முஸ்லிம் என்று கூற வேண்டும், அவர்கள் முஸ்லிம்களாக இருக்க வேண்டும். நாம் ஏன் யூதர்களை காஃபிர்கள் என்று கூறுகிறோம்? ஷியாக்களை ஏன் காஃபிர்கள் என்று சொல்கின்றோம்? கலிமாவின் முதல் பகுதியை லா இலாஹ இல்லல்லாஹ் ஏற்றுக்கொண்டுள்ளார்கள். ஆனால் முஹம்மது ரசூலுல்லாஹை அவர்கள் நிராகரித்திருக்கிறார்கள். நாம் நமது வாழ்நாளிலே நாம் பின்பற்ற வேண்டிய அன்னாரை பற்றிய அறிவு நம்மிடத்தில் எவ்வளவு தூரம் இருக்கிறது? அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டினார்கள், ஸல்லு கமா ரஅய்துமூனி முஸல்லி. ஸஹீஹுல் புகாரியில் பதிவு செய்யப்படுகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் தொழுதிருக்கிறார்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் தொழுதிருக்கிறார்கள், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் தொழுதிருக்கிறார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் தொழுதிருக்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பேர் கலீமுல்லாஹ், அல்லாஹ்வோடு பேசியவர். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பேர் ரூஹுல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரூஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பேர் கலீலுல்லாஹ்,
அல்லாஹ்வுடைய நேசர் சிறப்பு பேரில் இருக்கிறது. ஆனால் அவர்கள் நபிமார்களாக அனுப்பப்பட்டார்கள். அவர்களின் தொழுகையை போன்று நாம் தொழுதால் நமக்கு நன்மை கிடையாது. நமது தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. நமக்கு சுவர்க்கம் கிடைக்க மாட்டாது. எப்போது சுவர்க்கம்? ஸல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, எங்கள் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறினார்கள், நான் தொழுவதை நீங்கள் கண்டதை போன்று தொழ வேண்டும். நீங்கள் நினைத்த விதத்தில் அல்ல. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொழுத தொழுகையை போன்று அல்ல. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொழுத தொழுகையை போன்று அல்ல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொழுத தொழுகையை போன்று அல்ல. நான் தொழுவதை போன்று தொழ வேண்டும். இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லுகின்ற மிக முக்கியமான பாடம். நபி அவர்களுடைய வாழ்க்கையின் முறைப்படி எதனையும் நாங்கள் பின்பற்றாவிட்டால் இலகுவில் தப்பிக்க முடியாது. வியாபாரம், நபி வழியில் வியாபாரம் செய்யாவிட்டால் உங்களுக்கு தப்பிக்க முடியாது. எந்த விதத்தில் வியாபாரத்தினுடைய வடிவங்கள் மாறினாலும், அமானா வங்கியில் இஸ்லாத்தின் பேர்களின் அடிப்படையில் பல வியாபார நிலையங்கள், வகைகள், விதங்கள் உருவாக்கப்பட்டாலும் நபி வழியில் உங்களுடைய வியாபாரங்களை செய்யாவிட்டால் வியாபாரிகள் நரகிலே இருப்பார்கள். அவ்வளவு முக்கியமான அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை நமது உள்ளத்திலே அவர்களின் மகத்துவத்தை நாம் வைத்தால்தான் அவர்கள் யார், அவர்களை ஏன் பின்பற்ற வேண்டும், அவர்களை பின்பற்றுவதன் ஊடாக என்ன லாபம் இருக்கிறது, அவர்களை பின்பற்றாவிட்டால் நமக்கு என்ன நஷ்டம் இருக்கிறது. அல்லாஹ் அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அவ்வாறான அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த இந்த மாதம், இந்த நாள், அவர்களை பற்றி நானும் நீங்களும் எவ்வளவு தூரம் விளங்கி இருக்கிறோம், அவர்களை பற்றிய அறிவு நம்மிடத்தில் எவ்வளவு தூரம் இருக்கிறது. அவர்கள் எல்லா விதத்திலேயும் வழிகாட்டி இருக்கிறார்கள். என்னிடத்திலே 100 பவுன் தங்கம் இருக்கிறது, என்னிடத்திலே 100 பவுன் தங்கம் இருக்கிறது. அதனை நாங்கள் அதை வைத்திருக்கக்கூடியவர்களை எவ்வளவு கண்ணியமாக பார்ப்போம், ஒரு கோடீஸ்வரராக பார்ப்போம். அந்த பொருளை நானும் நீங்கள் ஒருவிடத்தை அமானிதமாக ஒப்படைக்க போகிறோம் என்றால், நாம் ஒப்படைக்க போகின்ற அந்த மனிதரை பற்றி எவ்வளவு எல்லாம் ஆய்வு செய்வோம், எவ்வளவெல்லாம் தேடி பார்ப்போம். ஏன் பெருமதியான ஒரு பொருள், அமானிதம் பேணக்கூடிய ஒருவர், இறை நம்பிக்கையுள்ள ஒருவர், பக்குவமான ஒருவர், பொருளை பாதுகாக்க முடியுமான ஒருவர், இவ்வாறெல்லாம் பல ஆய்வுகளுக்கு பின்னால் நாங்கள் அவர்களை ஒப்படைப்பதற்கு முன்பு இந்த 100 பவுன் தங்கத்தை விட உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அல்லாஹ்வினுடைய படைப்பிடமாக இருக்கலாம், அல்லாஹ்வினால் அருளப்பட்ட வேதங்களாக இருக்கலாம், ஜபூர் அல்லாஹ்வினுடைய வேத நூல், இன்ஜீல் அல்லாஹ்வினுடைய வேத நூல், தௌராத் அல்லாஹ்வினுடைய வேத நூல், இறுதியாக வந்த வேதம் குர்ஆன் என்ற குர்ஆன், இதுதான் அமானித பொருள். இந்த பொருளை அல்லாஹ் யாரிடத்திலே கொடுத்தான்? இன்று நான் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பெருமதியான கண்ணியமான ஒரு பொருளை ஒப்படைப்பதற்காக வேண்டி எவ்வளவு எல்லாம் ஒரு நல்ல மனிதரை வலை வீசி நாம் தேடுவோம். அதே போன்று அல்லாஹ் தஆலா குர்ஆன் என்றால் என்ன? குர்ஆனுக்கு முன்னால் வந்த எல்லா வேதங்களும் அல்லாஹ்வுடைய வார்த்தை, அல்லாஹ்வுடைய வாக்கு. தௌராத்
மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொண்டு வந்த வேத வாக்கு இன்ஜீல், இது அல்லாஹ்வுடைய வேத வாக்கு. ஆனால் குர்ஆன் இறங்கியதன் பின்னால் இதுதான் விளக்கம். குர்ஆன் இறங்கியதன் பின்னால் தௌராத், இன்ஜீல், ஜபூர் இந்த எல்லா வேதங்களையும் பின்பற்றுவது தடை, பின்பற்றுவது தடுக்கப்பட்டுள்ளது. குர்ஆனை தான் பின்பற்ற வேண்டும். அல்லாஹ்வுடைய வேதமாக இருந்தாலும் நபி அவர்களுக்கு முன்னால் வந்த நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேத நூல்களை, வேத வாக்குகளை பின்பற்றுவது தடை. அவ்வளவு பெருமதி வாய்ந்த ஒரு குர்ஆனை அல்லாஹ் தஆலா கொடுப்பதற்கு தேர்ந்தெடுத்தவர் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எவ்வளவு பெருமதி வாய்ந்தவராக இருக்க வேண்டும். ஒரு பலீமான ஒரு கருத்து, பலகீனமான ஒரு கருத்து இருந்தாலும் இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் இமாம் அபூ தாவூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் அவருடைய நூல்களிலே பலகீனமானது என்று கூறிவிட்டு பதிவு செய்கிறார்கள். அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை படைக்க நாடாவிட்டால், படைத்திருக்காவிட்டால் உலகத்தையே படைத்திருக்க மாட்டான். இது பலகீனமான கருத்து. அல்லாஹ் நபி அவர்களை படைப்பதற்கு நாடாவிட்டால் முழு உலகத்தையே படைத்திருக்க மாட்டான் என்று கூறுகின்ற அளவுக்கு நபி அவர்களின் மாற்றம் இருக்கிறது. ஏனைய எந்த ஒரு நபிக்கும் இன்னொரு நபிக்கு இமாமத் செய்கின்ற, தொழுவிக்கின்ற இன்னும் ஒரு நபி, எந்த ஒரு நபிக்கும் இன்னும் ஒரு நபியை பின்பற்றுகின்ற சந்தர்ப்பத்தை அல்லாஹ் கொடுக்கவில்லை. அல்லாஹ் தஆலா நாம் பின்பற்றுகின்ற அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு ஏனைய நபிமார்கள் பலஸ்தீன பூமியிலே அடக்கம் செய்யப்பட்ட அந்த நபிமார்களுக்கு தொழுகை நடாத்துகின்ற ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தார். ஹதீஸ்களில் பதிவு செய்யப்பட்டது. இவ்வளவு சிறப்பு மிக்க ஒன்று. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா எல்லா நபிமார்களுடைய பெயரையும் சொல்கிறார். 25 நபிமார்களுடைய பெயர்கள் இருக்கிறது. அந்த 25 நபிமார்களுடைய பெயரையும் அல்லாஹ் குர்ஆனிலே பெயரை சொல்லி அழைக்கின்றார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்றால் இப்ராஹிம் என்று அழைக்கின்றார். ஜகரியா அலைஹிஸ்ஸலாம் என்றால் ஜகரியா என்ற பெயரை நேரடியாக சிறப்பு பெயர் இல்லாமல், கண்ணிய பெயர் இல்லாமல், கௌரவ பெயர் இல்லாமல் அழைக்கின்றார். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பெயரை சொல்லும் போது அல்லாஹ் பெயரை முஹம்மது என்று பாவிக்கவில்லை. யா அய்யுஹன் நபி, ஏ நபியே, யா அய்யுஹர் ரசூல், ஏ தூதரே, இப்படி கண்ணியமாக அழைக்கின்றார். அவ்வளவு கண்ணியமான ஒரு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களைத்தான் நான் பின்பற்றுகிறேன். அவருடைய மகத்துவமும் அன்பும் என்னுடையவும் எங்களுடைய குழந்தைகளுடைய உள்ளத்திலே எவ்வளவு தூரம் வந்திருக்கிறது. நாட்டு ஜனாதிபதியை பற்றிய அறிவு நம்மிடத்தில் இருக்கின்றது. ஆனால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பின்பற்றுவது கடமை, வாஜிப். பின்பற்றாமல் இருப்பது ஹராம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பின்பற்றுவது கடமை, வாஜிப். அவர்களை புறக்கணிப்பது, பின்பற்றாமல் விடுவது ஹராம். அவ்வாறான ஒருவரை பற்றி நானும் நீங்களும் எவ்வளவு தூரம் படித்திருக்கிறோம், எவ்வளவு தூரம் ஆய்வு செய்திருக்கிறோம்.
அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அவ்வாறான ஒருவரைத்தான் நானும் நீங்கள் பின்பற்றுவோம். அவரை பின்பற்றுவதிலே தான் விமோசனமும் வெற்றியும் இருக்கிறது. குர்ஆனிலே முழு குர்ஆனையும் ஆய்வு செய்து பார்த்தால் ஸலவாத்து சொல்லுமாறு அல்லாஹ் சொல்லி இருக்கின்ற ஒரே ஒரு நபி, ஸலவாத்து சொல்லுமாறு அல்லாஹ் சொல்லி இருக்கின்ற ஒரே ஒரு நபி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம். எவ்வளவு நபிமார்கள் இருக்கிறார்கள், எவ்வளவு தியாகியான நபிமார்கள் இருக்கிறார்கள். ஹஜ் பெருநாளில் ஒரு தியாகத்தை மையப்படுத்தினார், ஒரு நபியை மையப்படுத்தினார். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுடைய பேரை அல்லாஹ் தஹியாத்திலே வைத்திருக்கிறானே தவிர குர்ஆனிலே ஸலவாத்து சொல்லுமாறு அல்லாஹ் சொல்கிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பேர் அல்லாஹ் தஹியாத்திலே வைத்திருக்கிறான், அவருடைய தியாகத்தினுடைய பெருமை. ஆனால் அந்த பேர் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல ஸலவாத்து சொல்லுமாறு சொல்கிறார். அல்லாஹ் குர்ஆன்ல அன்றைய பெரியதற்கு மசூரா நடக்கும்போது ஒரு சப்ஜெக்ட் சொன்னார். ஆயத்துக்கு விளக்கம் சொல்லும்போது இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாத்திரம் ஏனைய நபிமார்களை இணைக்காமல் சேர்க்காமல் குர்ஆனிலே ஏனைய நபியுடைய பேரை இந்த ஸலவாத்திலே இணைக்காமல் அல்லாஹ் தெளிவாக சொல்றான். அல்லாஹ் ஒரு சிறு குழந்தைக்கு நாம் ஒரு பாடத்தை நடாத்துகின்ற போது, ஒரு கவல உணவு நமது பிள்ளைக்கு ஊட்டுகின்ற போது நமது பாத்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த உணவை நாம் பிரிக்கின்றோம். இது தந்தைக்குரியது, இது தாய்க்குரியது, அந்த பிள்ளைக்கு முன்னால் இது தந்தைக்குரியது, இது தாய்க்குரியது, இது நானா, இது சகோதரி, இது தம்பி. ஏன் இவ்வளவு தெளிவாக சிறு பிள்ளைக்கு முன்னால் அதை நாம் பிரித்து வைக்கின்றோம், பிரித்து காட்டுகின்றோம், பிரித்து சொல்கின்றோம்? அவர்கள் உண்ணுவார்கள், அவர்கள் உண்ணப் போகிறார்கள், எனது பங்கை நானும் உண்ண வேண்டும் என்பதற்காக பிள்ளைக்கு தெளிவுபடுத்துகிறார். இதே ஒரு சிறு பிள்ளைத்தனமான ஒரு பாணியிலே ஒரு சிறு குழந்தைக்கு அல்லாஹ் விளங்கப்படுத்துவதை போன்று இன்னல்லாஹ அல்லாஹ் சொல்றான். நபிக்கு எப்படி தெரியுமா ஸலவாத்து சொல்றோம்? இன்னல்லாஹ, அல்லாஹ் ஸலவாத்து சொல்றான். அல்லாஹ் சொல்றான் கடைகளுக்கு இன்னல்லாஹ, நிச்சயமாக அல்லாஹ்வும், வ மலாயிகத்தஹு, இன்னும் நிச்சயமாக அவருடைய வானவர்களும், யுஸல்லூன அலன் நபிய்யி, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களான நபியின் மீது ஸலவாத் சொல்கிறார்கள். நபி விளம்பரம் சின்ன பிள்ளைகளை சொல்றது போல நானும் மலக்குமார்களும் ஸலவாத் சொல்வோம். சொல்லிட்டால அடுத்த கட்டளை சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட மனிதர்களே, நானும் மலக்குமார்களும் சொல்வதை போன்று ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா, நீங்களும் நபி அவர்கள் மீது ஸலவாத் சொல்லுங்கள். ஒரு ஆழமான சிறு பிள்ளைக்கு சொல்வதை போல் அல்லாஹ் நபியின் மீது ஸலவாத் சொல்லுங்கள். நீங்க ஸலவாத் சொல்வதையே தரிக்காக்காக சொல்லு, அவங்க தான் ஸலவாத் சொல்லுவாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நான் நீங்கள் எத்தனை தடவை ஒரு நாளைக்கு ஸலவாத் சொல்லுவேன். ஸலவாத்தினுடைய மகிமைகள் என்று சொல்லி ஒரு தனி பொதுவா இன்ஷா அல்லாஹ் ஸலவாத் நபி அவர்கள் மீது சொல்றதுனால என்ன பலன்? ஏனைய நபிமார்கள் மீது ஸலவாத் சொல்வதை அல்லாஹ் கூறவில்லை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது ஸலவாத் சொல்வதை அல்லாஹ் கூறியிருக்கிறான். இமாம் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஃபத்ஹுல் பாரியில் ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். ஒரு சபையிலே நாம் இருக்கிறோம்,
இது ஒரு சபை, ஜும்மாவுடைய நிகழ்வு. இந்த நிகழ்விலே நாம் இருக்கிறோம். இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவிடுகிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பெயர் சொல்லப்படுகிறது, 100 தடவைகள் சொல்லப்படுகிறது. அந்த 100 தடவைகளில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பெயர் கூறப்பட்டு அந்த பெயருக்கு நீங்கள் ஸலவாத்து சொல்லும் முகமாக அந்த 100 தடவைகளில் முதல் தடவை ஏனும் உங்கள் மீது நீங்கள் நபி அவர்களின் மீது ஸலவாத்து சொல்வது கடமை, வாஜிப், சொல்லியாக வேண்டும், இல்லாவிட்டால் குற்றம் பிடிக்கப்படுவீர்கள் என்ற கருத்தை கூறுகிறார். சஹீஹ் புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்படுகிறது, நபி அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லாதவர்களுடைய பெயர் கஞ்சன். நபியின் மீது ஸலவாத்து சொல்லாதவர்களுடைய பெயர் கஞ்சன். இன்று நானும் நீங்களும் எவ்வளவு தூரம் நபி அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லுவோம்? எங்களுடைய பிள்ளைகளுக்கு ஸலவாத்தை சொல்லுமாறு எவ்வளவு தூரம் கூறுகிறோம்? ஒரு அரபு புத்தகத்திலே ஒரு கவி எழுதப்பட்டது. அரபு புத்தகத்திலே ஒரு கவி எழுதப்பட்டது. நாம் நமது பாவத்தை மன்னிப்பதற்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடுகிறோம். அல்லாஹும்ம குஃபிர் லீ ذுனூபி, அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னித்து விடுவாயாக, அல்லது அஸ்தக்ஃபிருல்லாஹ், பாவம் மன்னிக்கிறது. இந்த அரபு கவியில் எழுதப்பட்டிருக்கிறது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய பெயரை நீங்கள் கூறுகின்ற போது அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி என்று ஸலவாத் சொல்வீர்களே, அந்த ஸலவாத்தை உங்களுடைய நாவால், நபி அவருடைய பெயரை உங்களுடைய நாவால், நபி அவர்களுடைய பெயரை உங்களுடைய நாவால் சொல்வதற்கு முன்னால் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லது அல்லாஹும்ம குஃபிர் லீ ذுனூபி என்ற அந்த வசனத்தை, யா அல்லாஹ் எனது பாவங்களை மன்னித்து விடு என்ற வசனத்தை சொல்லிவிட்டு அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி என்ற ஸலவாத்தை சொல்லுங்கள் என்பதாக அந்த கவியிலே எழுதப்பட்டது. நமது நாவிலே அந்த பெயரை கூறுவதாக இருந்தாலும் கூட அந்த நாவு தூய்மையாக இருக்க வேண்டும் என்பதனை இந்த கவி நமக்கு கற்றுத் தருகிறது. அந்த அளவு மேன்மைக்குரிய சிறப்பான கண்ணியமான ஒரு தூதுவர், ஒரு தூதர் பிறந்த நாள், பிறந்த மாதத்தை நான் அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏன் அவர்களை பற்றி மாத்திரம் நான் சொன்னேன் என்றால், ஒருவருடைய மஹப்பத், ஒரு பெண்ணினுடைய மஹப்பத், அன்பும் கருணையும் எப்போது நமது உள்ளத்திலே வரும், அவரை பற்றி ஆய்வும் தெரிவும் இருந்தார். இல்லாட்டி ஒரு பெண்ணை பார்ப்போம், பார்த்த நொடிப்பொழுதிலே வருகின்ற அன்பு அன்பல்ல, அதற்கு பின்னால் பழகியதற்கு பின்னால் வருகின்ற அன்பு. ஏன் தாயுடைய அன்புக்கு இன்னொன்றை நாம் ஈடாக்குவது கிடையாது, அது பழகி பழகி பார்த்து பார்த்து வருகின்ற அன்பு. இதே போன்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பற்றி பேச பேச, அவருடைய விடயங்களை கேட்க கேட்க அவர்களை பற்றி அன்பு உள்ளத்திலே ஊற்றெடுக்கும், உருவாகும். அப்போதுதான் அவர்களுடைய வாழ்க்கையை பின்பற்றலாம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே நானும் நீங்கள் இதற்கு பின்னால் இந்த மாதம் வந்துவிட்டால், ரமலான் வந்தால் ஒரு விதமான கருத்து வேற்றுமை, ஹஜ்ஜுடைய மாதம் வந்தால் அது ஒரு விதமான, ஹஜ்ஜுக்கு போனா, உம்ராவுடைய கடமையை நிறைவேற்றது போனா, எந்த மதத்தை பின்பற்றது, அந்நிய பெண்கள் பட்டா முடியுமா உரியாதா என்ற ஒரு கருத்து வேற்றுமை. ரபியுல் ஒரு மாதம் வந்தால் ஒரு விதமான கருத்து. நபிய பிறந்த நாள நாங்க கொண்டாடணும், ஆறாவாரமா செய்யணும் என்பது எங்களோட நோக்கம் அல்ல. அதை நான் சொல்ல வரவில்லை. நான் சொல்றேன், இந்த மாதத்தில் 30 நாளாவது நபியருடைய வாழ்க்கையின் 30 தலைப்புகளை போட்டு நபியவர்கள் பற்றி விளக்கப்படுகிறார். ஷமாயிலுல் திர்மிதி ஒரு கிதாப் இருக்கு. கிதாபுல் முகல் வச்சு இந்த காட்டு ஷமாயிலுல் திர்மிதி, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாறுகளை பற்றி. இந்த பேரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த புக் தமிழ்ல இருக்கு.
ஷமாயில் திருமிதி நபியுடைய வாழ்க்கை வர்ணனைகள் இந்த தமிழ் எழுதப்பட்டது. அதை நீங்க எடுத்து வாசிங்க. அதை எடுத்து வாசிங்க. நபி அவர்கள் எப்படி நீர் குடிச்சாங்க? நின்று கொண்டு குடிச்சாங்களா, அமர்ந்து கொண்டு குடிச்சாங்க? நபி அவங்க தலைக்கு எப்படி என்ன போட்டாங்க? நபி அவங்க சாப்பிடும்போது, ரொட்டியை சாப்பிடும்போது எப்படி சாப்பிட்டுருக்கிறாங்க? சுருமா வச்சாங்க, எப்படி கண்ணு வச்சாங்க? இன்னைக்கு எங்களோட வாலிபர்கள் தலைமை வளர்த்திருக்காங்க. நபி அவங்க எப்படி வளர்க்கிறது சொன்னாங்க. நபியோட தாடி எப்படி இருந்துச்சு, பாதணி எப்படி போட்டாங்க, எப்படி கலட்டினாங்க, மலசலப்புறம் செல்லும் போது எப்படி போனாங்க, எப்படி வந்தாங்க, ஆடை எப்படி அணிஞ்சாங்க, எப்படி கலட்டினாங்க, ஆடை அணியும் போது என்ன துஆக்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, கலட்டும் போது என்ன துஆக்கள் இருக்குது, இதெல்லாம் வந்து நான் நீங்கள் அதை மூச்சுக்கு முன்னால படிச்சு அதுல ஒரு சப்ஜெக்டையாவது நான் நீங்கள் அமர்ந்திருக்கிறேன். பேருஷமா இருக்குது அந்த நூலினுடைய பேர். அல்லாஹ்வின் நானும் நீங்களும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதத்தில் இருக்கிறோம். எனவே இந்த மாதத்திலே அல்ல, இந்த மாதத்திலேயாவது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பேசுகின்றவர்களை எதிர்க்காமல் அவர்களுடைய கொண்டாட்டத்தை அல்ல, நபி அவர்களை பற்றி பேசுகிறார்கள், வர்ணிக்கின்றார்கள், வாழ்க்கை வரலாறுகளை கூறுகின்றார்கள், அவர்களை விமர்சிக்க வேண்டாம். எனவே அன்பும் நல்லவர்களுடையதையாவது அவர் வாழ்க்கையை எடுத்து நடப்பதற்கும், அதே போன்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றாமல் எந்த ஒரு விடயத்தை நாம் செய்தாலும் அதிலே பரக்கத்தும் இருக்காது, அதிலே வெற்றியும் இருக்காது. வியாபாரத்தை நபி வழி இல்லாமல் செய்தால் லாபம் கிடைக்கிற மாதிரி இருக்கலாம், ஆனால் ஒரே தடவையாக எடுத்துக்குவாங்க. எனவே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உள்ளத்தால் நினைவு கூர்ந்து, உள்ளத்தால் அன்பு வைத்து அவர்களுடைய வாழ்க்கையை அனுமனுமாக அல்லது இயன்ற அளவில் பின்பற்றுவதற்கு எல்லாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஒருபாய்ப்பானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஅஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. وما بعد، يا أيها الناس اتقوا الله الذي عز وجل وعافيه أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله. قال الله تعالى في القرآن العظيم: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى. إلى آخر الحديث. بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. إنه تعالى جواد كريم كريم فضل رؤوف رحيم رب حكيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله الذي جعل الجمعة عيدا للمساكين واستغفار الذنوب للمؤمنين. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. أما بعد، فيا أيها الناس ثبتوا قلوبكم بالطاعة وصلوا على سيدنا محمد صلى الله عليه وسلم. فقد قال الله تعالى: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد صلى الله عليه وسلم، لا سيما على سادتنا أبو بكر الصديق رضي الله تعالى عنه، وعن عمر بن الخطاب وعثمان بن عفان وعلي بن أبي طالب رضي الله عنه، وفاطمة الزهراء رضي الله عنها، والحسن والحسين رضي الله عنهما، وحمزة والعباس رضي الله تعالى عنهما، وسائر الصحابة رضوان الله تعالى عنهم أجمعين.
اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات. اللهم اجرنا من النار، اللهم اجرنا من النار، اللهم اجرنا من النار السائلين وادخلنا الجنة يا رب العالمين. ربنا اغفر لنا ولاخواننا الذين سبقونا بالايمان ولا تجعل في قلوبنا غلا للذين امنوا ربنا انك رؤوف رحيم. ان الله يامر بالعدل والاحسان وايتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم وذكر الله تعالى اكبر والله يعلم ما تصنعون.